வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இதுவரை சுமார் $3750 கோடி செலவிட்டிருக்கிறதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ராணுவ தேவைகள் மற்றும் வெள்ளை மாளிகையின் செலவுகளுக்காக $9,500 கோடி மதிப்பிலான அவசர நிதி ஒதுக்கீட்டு திட்டத்தை ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் தயாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபையின் நிதி ஒதுக்கீட்டு குழு முன் ஆஜரான பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் குறித்த நிதி ஒதுக்கீட்டின் அவசியம் தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கின்றார். அங்கு உரையாற்றிய அவர், இந்த அவசரகால நிதி ஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால் அமெரிக்க ராணுவம் கடுமையான நிதி நெருக்கடியையும் செயல்திறன் பாதிப்பையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்திருக்கின்றார். எனினும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஜனநாயக கட்சியின் மூத்த செனட்டர் ஃபேட்டி முர்ரே ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் தற்போது மேலும் $7,000 கோடி நிதி கோருவது நியாயமற்றது என்று விமர்சித்திருக்கின்றார். இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து 11வது நாளாகவும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் விமானப்படை தளங்கள் மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள் இலக்குகளாக கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. கடந்த 11 நாட்களில் அமெரிக்காவின் தாக்குதல்களில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மீதும் ஈரான் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதற்கு பதிலடியாக ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துமே இருக்கின்றார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்காவுக்கு தற்போது ஆர்வம் இல்லை என்று தெரிவித்திருக்கின்ற ட்ரம்ப், நடான்ஸ் அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற மலைப்பகுதியில் நிலத்தடியில் அமைக்கப்பட்டு வரும் ஃபிக் எக்ஸ் மவுண்டன் எனப்படும் புதிய அணுச்சரிவூட்டல் மையம் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார். ட்ரம்பின் இந்த நிலைப்பாடு அமெரிக்கா ஈரான் மோதலை மேலும் தீவிரப்படுத்துவதோடு உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமும் எழுந்திருக்குது. இதேவேளை மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பாகிஸ்தான் மேற்கொண்ட அமைதி முயற்சிகளிலும் இதுவரைக்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டுமே இருக்கின்றது. இவை ஒருபுறம் இருக்க, ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் உக்ரைன் ஃபயர்ஃபைண்ட் என்ற தன்னுடைய உள்நாட்டு நிறுவனத்தின் மூலம் F-5 பிளமிங்கோ தொலைதூர ஏவுகணையை ரகசியமாக உருவாக்கியிருக்கின்றமை ரஷ்ய ராணுவ தளபதிக்கு பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்குது. சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளின் சோதனை மாதிரிகள் பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தில் வர்ணம் தீட்டப்பட்டிருந்ததால் இது ஃபிங் பிளமிங்கோ என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் மிகவும் வியப்பூட்டும் அம்சம் என்ன என்று சொல்லி பார்த்தமாக இருந்தால், இதன் என்ஜின்கள் குப்பை கிடங்குகளில் இருந்தும் பயன்படுத்தப்படாத பழைய கடையிருப்புகளிலிருந்தும் சேகரிக்கப்பட்டவை. சோவியத் காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்பாடின்றி வீசப்பட்ட இவ்செங்கோ AI-25 ரக ட்ரஃபோன் என்ஜின்களை உக்ரேனிய பொறியியலாளர்கள் தேடி கண்டுபிடித்து அவற்றில் மலிவான உதிரிப்பாகங்களை பொருத்தி ஏவுகணையில் இயங்கும் வகையில் வெற்றிகரமாக மாற்றியமைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் புகழ்பெற்ற டொமஹாக் ஏவுகணையை விட 2 மடங்கு அதிக எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த பிளமிங்கோ ஏவுகணைகள் தயாரிப்பு செலவில் டொமெஹாவை விட 5 மடங்கு மலிவானவை என்று சொல்லி கூறப்படுகின்றது. சிக்கலான அமைப்புகள் எதுவுமின்றி மிக எளிமையான ஃபைபர் கிளாஸ் மற்றும் பிளாஸ்டிக் உடற்பகுதியை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் எவ்வித மேற்கத்திய நாடுகளின் அனுமதியுமின்றி ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் மிக ஆழமாக பாய்ச்சி வருகின்றது. ரஷ்யாவின் வோல்கோகிராட் மற்றும் செவோக்ஷரி ஆகிய பகுதிகள் அமைந்திருந்த முக்கிய ராணுவ ஆயுத உற்பத்தி ஆலைகள் மற்றும் போர் விமான உதிரிப்பாக தொழிற்சாலைகள் மீது இந்த பிளமிங்கோ ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறதை உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் குப்பையிலிருந்து மீட்கப்பட்ட
மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு ரஷ்யாவின் ஆழமான இராணுவ அமைப்புகளை உக்ரைன் துல்லியமாக தாக்கி வருவது சர்வதேச இராணுவ வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. இப்படி எவையொரு புறம் இருக்கு, அமெரிக்காவில் வரும் செப்டம்பர் மாதத்தில் கூட்டாட்சி அரசு முடங்கும் அபாயம் உருவாகியிருக்கிறதாக வெளியாகியிருக்கிற தகவல்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அரசின் அடுத்த கட்ட நிதி செலவினங்களுக்கு தேவையான மசோதாக்களை நிறைவேற்றுவதில் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதே இந்த நெருக்கடிக்கு காரணமாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் இருதரப்பும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் அரசின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்திருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அமெரிக்காவில் அரசு தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்கள் அல்லது தற்காலிக நிதி மசோதா காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நடக்காத பட்சத்தில் அத்தியாவசியமற்ற அரசு அலுவலகங்கள் மூடப்படுவதோடு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஊதியமின்றி விடுவிப்பில் அனுப்பப்படலாம். பல்வேறு அரசு சேவைகளும் தற்காலிகமாக பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசின் செயற்பாடுகளுக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டி ஜனநாயக கட்சியினரை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். அவர்கள் நாட்டின் நலனை விட அரசியல் லாபத்தையே முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்றும் சிலரை மனநிலை சரியில்லாதவர்கள் என்றும் குறிப்பிடும் அவர் தாக்கமாக பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் அமெரிக்க அரசியல் அரங்கில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மறுபுறம் ஜனநாயக கட்சியினர் அரசின் நிதி ஒதுக்கீட்டு திட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளானதாக கூறி தங்களுக்கு எதிர்ப்பை நியாயப்படுத்தி வருகின்றார்கள். அரசின் செலவின முன்னுரிமைகள், சமூக நல திட்டங்கள் மற்றும் பிற முக்கிய அம்சங்கள் தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டதே தற்போதைய முட்டுக்கட்டைக்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் விளக்கம் அளித்தும் இருக்கின்றார்கள். இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து சிக்கலான நிலையிலேயே இருக்கின்றன. அமெரிக்காவில் இதற்கு முன்பும் பல முறை அரசு முடக்கம் ஏற்பட்டுள்ளது. அத்தகைய சூழல்களில் தேசிய பூங்காக்கள் மூடப்பட்டதோடு பல அரசு சேவைகள் தாமதமடைந்தன. அரசு ஊழியர்கள் சம்பளமின்றி பணியாற்ற வேண்டிய நிலையும் உருவானது. இம்முறையும் அதேபோன்ற சூழல் ஏற்பட்டால் பொதுமக்கள் முதல் தனியார் நிறுவனங்கள் வரை பல தரப்பினரும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது, அமெரிக்க அரசு முடங்கும் நிலை ஏற்பட்டால் அது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல உலகளாவிய நிதி சந்தைகளையும் பாதிக்கக்கூடும் என்பதாகும். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அமெரிக்காவில் அரசின் செயற்பாடுகள் பாதிக்கப்படுவது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைக்கலாம். இதன் தாக்கம் பங்குச் சந்தைகள், சர்வதேச வர்த்தகம், நாணய மதிப்புகள் மற்றும் முதலீட்டு சூழலில் எதிரொலிக்க வாய்ப்பிருக்கிறதாக அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். தற்போது இரு கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் இதுவரை இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. செப்டம்பர் மாத காலக்கெடுவிற்குள் தேவையான நிதி மசோதாக்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் அமெரிக்க கூட்டாட்சி அரசின் ஒரு பகுதி தற்காலிகமாக முடங்கும் நிலை உருவாகலாம். இதனால் உலக நாடுகளும் சர்வதேச முதலீட்டாளர்களும் அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.